ஹே ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு அனிமெக்ஸ் கேமிங். ஓகே காஸ், நம்ம இனி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு வந்துட்டுனா மை ஹீரோ அகாடமி சீசன் 8 எபிசோட் 7 பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப சாரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ போகிறதுக்கு ரொம்ப டிலே ஆயிருச்சு. ஸோ ஒரு பர்சனல் இஷ்யூஸ்னால கரெக்டான டைமிங்க்கு வீடியோ போட முடியல. பட் அப்கமிங் வீக்ஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக வீடியோ போடுறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இந்த அனிமேட்டில் நிறைய அனிம் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா PS5 லைவ் ஸ்ட்ரீம் கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மறக்காமல் அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் எல்லாருமே இந்த அனிமுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ ரொம்ப நன்றி. ஸோ இதை போலவே என்னோட மற்ற அனிம் வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் போடுற எல்லா அனிம்ஸும் ட்ரெண்டிங்கான அனிம்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்கான அனிம் வீடியோஸ் தான். ஸோ மறக்காமல் அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சிகாராக்கிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பலார்னு ஒரு அறை உழுவுது. ஸோ அதை பார்த்தோன்னே நம்ம மிதுராக்கி சரியான ஷாக்ஸ். அவங்க அப்பா தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அறையை கொடுக்குறாரு. ஸோ அதை தடுத்து நிறுத்தலாம். ரெண்டாவது தடவை அதே மாதிரி ஒரு அறை உழுவு போகுது. ஸோ அதை தடுத்து நிறுத்தலான்னு பார்க்குறப்ப நம்ம மிதுரையை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறான் தடுத்து நிறுத்துறதுக்கு. பட் அவனால் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போக முடியல. டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீல்டு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோன் மாதிரி கிரியேட் ஆகி அந்த ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிதுரையாவை உள்ளே போக விடாமல் தடுக்குது. ஸோ அந்த ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லை, நம்ம சிகாராக்கியோட எமோஷன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை அதை தடுக்குது. ஸோ இது உள்ளே நடந்துகிட்ருக்கப்பவே அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஸோ அவள் வந்து பார்த்தீங்கன்னா உன்னை தவிக்க விட்டுட்டு போயிட்டா, நீ அவளை மாதிரியே ஹீரோ ஆகணும்னு ஆசைப்படுறியா அப்படிங்கிறத நம்ம சிகராப்பி அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஸோ இதை பார்த்தோன்னே நம்ம நொமுரமாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக். ஸோ இவ தான் வந்து பார்த்தீங்கன்னா 6th ஒன் ஃபார் ஆலோட யூஸரு. ஸோ இதை பார்த்தோன்னே அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆன ஒன்று தான் தெரியுது அவள் யார் அப்படின்னா அங்கே அறை கொடுத்துட்ருக்காங்கள. ஸோ அவங்க அப்பாவோட அம்மா தான் வந்து பார்த்தீங்கன்னா 6th யூஸர். ஓகேவா? ஸோ லிட்ரலி சொல்ல போனால் அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம சிகராக்கியோட பாட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 6th ஒன் ஃபார் ஆலோட யூஸர். 6th ஒன் ஃபார் ஆல் யூஸரோட பேரன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிகாராக்கி. ஸோ அவங்களுக்கு டக்குன்னு ஒரு தாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வருது. அது அவங்களோட பையன் சட்டோரோவோட தாட்ஸ். ஓகேவா? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் அவன் பையனை வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டு ஆல்ஃபா ஒன் கூட ஃபைட் பண்ணுறதுக்காக போவாங்க. ஸோ அங்கே போனதுனால தான் அவங்க இறந்துருவாங்க, திரும்பி வர முடியாது. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு சின்ன வயசுலேருந்து அவங்க அம்மா மேலே ஒரு கோபம் உண்டாகுது. ஸோ என்ன தான் அவங்க அம்மா ஹீரோவாக இருந்தாலும் அவங்களுக்கு நானும் ஒரு பையன் தானே, பட் என்னை விட்டுட்டு அவங்களுக்கு இந்த உலகம் தான் இந்த மக்கள் தான் சொந்தம்னு சொல்லிட்டு அவங்கள காப்பாற்றுறதுக்காக போகிறாங்க. அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அவன் அப்படிங்கிற மாதிரி அவங்க என்னை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. ஸோ இந்த ஹீரோஸ் எப்பயுமே அப்படி தான், எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலிக்காக என்றைக்குமே யோசிக்க மாட்டாங்க. மற்றவங்களுக்காக யோசிக்கிறதுக்கு தான் அவங்க ஃபஸ்ட்டு போய் நிற்பாங்களே தவிர அவங்க ஃபேமிலியை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொட்டாரோ வந்து பார்த்தீங்கன்னா சிகாராக்கி அடிச்சுட்டே சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ இதெல்லாம் பார்த்த உடனே நம்ம நொமுரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க. சாரி கொட்டாரோ, என்னைய மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறப்ப அவங்களோட அந்த சோலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிகாராக்கியோட அந்த பேரியரை வந்து பார்த்தீங்கன்னா உடச்சிருது. ஸோ இதுக்கு முன்னாடி அவங்கள தவிர மீதி எல்லா யூசர்ஸும் உடச்சிட்டு உள்ளே போயிடுவாங்க. பட் இவங்களால உள்ளே போக முடியாது. அது ஏன்னா அது இந்த ரீசன்னால தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாரி சொன்னதுக்கப்புறம் தான் அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஜோனை உடச்சிட்டு உள்ளே போக முடியும். ஸோ உள்ளே போய் அவங்க அப்பனை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பையனை வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்திடுவாங்க. நம்ம கொட்டாரோவை நிறுத்திட்டு நம்ம சிகாராக்கியும் பார்த்துட்டு என்னை மன்னிச்சிரு, நான் ரொம்ப ப்ரூட்ஃபுல்லான ஒரு கிராண்ட்மாவாக இருந்திருக்கேன், என்னால் சரியான கிராண்ட்மாவாக இருக்க முடியல, என்னை மன்னிச்சிருன்னு சொன்ன உடனே அவங்களோட அந்த தாட்ஸ், அதாவது அவங்களோட சோலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மறைய ஆரம்பிக்குது. ஸோ இதை மறைச்சதுக்கப்புறம் நம்ம மிதோரியாவால் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போக முடியுது. ஸோ லிட்ரலி அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜோனை வந்து பார்த்தீங்கன்னா உடச்சிருக்காங்க. ஸோ உடச்ச உடனே அவங்க பையன்கிட்டையும் சரி அவங்க பேரங்கிட்டையும் சரி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாரி சொன்னதுக்கு அப்புறமேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட தாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போகுது. ஸோ இது போனதுக்கப்புறம் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க என்விரான்மெண்ட் அப்படியே மாறிடுது. ஸோ நம்ம சிகராக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பையனாக இருக்கான். ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாயை கட்டி பிடிச்சிருக்கான். அவங்க நாய் பேர் மோன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோனை வந்து பார்த்தீங்கன்னா தொட்டுட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப அழுதுகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீலிங்கை வெளிப்படுத்துகிறான். பட் அது படுத்துகிறப்பே அவன் கையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவர் வருது. ஃபஸ்ட் டைம் அவன் அப்போ தான் அந்த பவரை யூஸ் பண்ணுறான். ஸோ அது அவன் அறியாமையே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவர் யூஸ் பண்ணி அந்த நாய் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துருது. ஸோ இதை பார்த்தோன்னே அவனுக்கும் ரொம்ப ஷாக், நம்ம மிதோராய்க்கும் ரொம்ப ஷாக். நம்ம மிதோரை அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறான். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம சிகாராக்கி அவனோட ஃபஸ்ட் டைம் அவனோட டிகே பவரை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கான். அது அவன் அறியாமையே யூஸ் பண்ணியிருக்கான். யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த நாய் இறந்ததுக்கப்புறம் நம்ம சிகாராக்கியோட அக்கா வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க. ஸோ வந்துட்டு நீ அங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து பார்த்தா தான் தெரியுது அங்கே அந்த நாய் வந்து பார்த்தீங்கன்னா செத்து கிடக்கு. ஸோ இதை பார்த்த உடனே அவங்க அக்காவுக்கு சரியான ஷாக்கு. ஒரு மாதிரி சின்ன பொண்ணு தானே, ஸோ பார்த்தோன்னே எப்படி ரியாக்ஷன் கொடுப்பாங்களோ அதே மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு அவள் வீட்டை நோக்கி உள்ளே ஓடுறா. ஸோ அங்கே ஓடிட்டு இருக்கப்பவே நம்ம சிகாராக்கி அவங்க அக்கா வந்து பார்த்தீங்கன்னா தொடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பிடிக்கலாம் போகாது அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கலான்னு சொல்கிறப்ப அவனும் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடியே ஓடி போகிறான். ஸோ லிட்ரலி இந்த ஃபேஸ்பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா அவன் வந்து தொட்டுருவான். ஸோ தொட்ட உடனே அவங்க அக்காவும் வந்து பார்த்தீங்கன்னா டிகே ஆயிடுவாங்க, அதாவது இறந்துருவாங்க. பட் இந்த இடத்துல
அது வந்து பார்த்தீங்கன்னா மெமரீஸாக இருக்கிறனால அங்கே தொடலான்னு போகிறப்ப நம்ம டப்புன்னு நம்ம மிதோரியா வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அவனோட கையை வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணிடுறான். போகாத, எங்கேயும் போகாத, நீ இங்கேயே இரு அப்படின்ட்டு. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜினேஷன் வேர்ல்டு தான். ஸோ நம்ம என்ன மாதிரி இமேஜ் பண்ணுறோமோ அந்த மாதிரி நம்மளால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். ஸோ நம்ம மிதோரியாவும் அதே தான் இமேஜின் பண்ணியிருக்கான். நம்ம சிகராக்கையை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இமேஜின் பண்ணி அவனை போய் தடுத்து நிறுத்துறான். ஸோ தடுத்து நிறுத்தினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீ எதுக்காக என்னை தடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரிய சிகாரைக்கியோட வாய்ஸ் மட்டும் கேட்குது. இந்த இடத்துல சின்ன சிகாராக்கியை வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. பட் வாய்ஸ் கேட்குறது நம்ம அடல்ட் சிகாராக்கியாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நீ எதுக்காக என்னை தடுக்கிற, உன்னால் என்னை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம மிதோரியா சொல்கிறான், ஏன்னா நீ வந்து பார்த்தீங்கன்னா நான் உன்னை ஃபஸ்ட் டைம் காப்பாற்றுறதப்ப நீ வந்து பார்த்தீங்கன்னா அழுதுட்டு இருந்த அப்படின்னு. நீ என்ன தான் என்னை தடுத்தாலும் என்னோட பாஸ்ட் மெமரிஸை வந்து பார்த்தீங்கன்னா உன்னால் மாற்ற முடியாது. நான் லிட்ரலி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேமிலியவே கொண்டுட்டேன், இந்த வீட்டையே நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா அழித்தேன். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீ தடுக்கணும்னு நினச்சா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ சின்ன வயசில் என்னை வந்து பார்த்தீங்கன்னா என் கூட கைப்பிடிக்கிறதுக்கு யாருமே இல்லை. அந்த பவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் தெரியாமல் தான் யூஸ் பண்ணேன். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே என்னோட கையை பிடிச்சி என்னைய வழி நடத்துறதுக்கு எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப அவன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீ யாருமே இல்லைன்னு நினைக்கலாம். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவனுக்குள்ள ஒரு சின்ன ஒரு வேவரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்குது. அவனோட ஹேட்டர்லேருந்து அவன் கொஞ்சமாக மாற ட்ரை பண்ணுறான். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வெயிட் போட்டு காமிக்கிற மாதிரி நமக்கு வந்து காமிக்கிறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் நான் எத்தனையோ பேர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா போய் பார்த்தேன். பட் யாருமே என்னோட கையை பிடிக்கிறதுக்கு தயாராக இல்லை. அதாவது கையை பிடிக்க மீன்ஸ் அவனை வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே ரெடியாகவே இல்லை. அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஃபேமிலியை அழிச்சதுக்கப்புறம் அது லிட்டரலி அவனுக்கு தெரியாமல் தான் வந்து பார்த்தீங்கன்னா பட் வந்து பார்த்தீங்கன்னா அது புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அவனை வழி நடத்தவும் யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த சமயத்தை ஒரு நல்ல சமயமாக ஏற்படுத்திக்கிட்டு நம்ம ஆல்ஃபார் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அவன் பிரைன் வாஷ் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துகிட்ருக்கப்பவே நம்ம மிதரோட கையும் வந்து பார்த்தீங்கன்னா டிகே ஆகிட்டுருக்கோம். ஏன்னா நம்ம டிகே லிட்டரலி நம்ம சிகாராக்கியோட கை வந்து பார்த்தீங்கன்னா டிகே பண்ணுற பவர் தானே. ஸோ அந்த இமேஜினேஷன்லையும் அதே பவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கும். ஸோ என்ன தான் நடந்தாலும் நம்ம மிதோரியா வந்து பார்த்தீங்கன்னா கை டிகே ஆகிட்டு தான் இருக்கும். கை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டிகேவும் ஆயிரும். ஸோ பட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இருக்கேன் உனக்காக, நீ எதை பற்றி யோசிக்காத, நான் முன்னாடியே வந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய டைலாக்லாம் சொல்கிறான் அவன் மனசு திருத்துற மாதிரி. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே மாறிடும் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம சிகராக்கிக்கும் ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹேட்ரட் போயிடுது. ஸோ போனதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிகாராக்கியோட மனசுக்குள்ளே வந்து அவனே சொல்லிக்கிறான், என்னோடய ஹேட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, இது என்ன ஃபீலிங்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே வந்து பார்த்தீங்கன்னா அவனோட இன்னொரு மெமரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வருது. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட அவன் ஜாலியாக இருக்கிற மாதிரியான மெமரிஸ். ஸோ அந்த மெமரிஸ் என்ன அப்படின்னா அவனை வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து இந்த தடவை ஆல்மேட்டாக ப்ளே பண்ணு, நாங்கள் வந்து வில்லன்ஸாக ப்ளே பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெமரிஸ் வந்து வருது. ஸோ சின்ன வயசில் அதாவது நம்ம சிகராக்கிக்கு சின்ன வயசில் அவனுக்கு ஹீரோ ஆகணும்னு தான் ஆசை. பட் அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ பேரை கண்டாலே பிடிக்காது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வில்லனாகவே ஆவான். அதுக்கப்புறம் தான் சொல்லுவான், பட் எனக்கு ஹீரோவோட வில்லன் ஆகிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிகராக்கி வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறான். ஸோ சொன்னதுக்கப்புறமேட்டு அவனுக்குள்ளே வேறு ஒரு சில மெமரிஸும் வந்து பார்த்தீங்கன்னா வருது. என்ன அப்படின்னா நான் வந்து இந்த உலகத்துக்கு வேணால் ஹீரோஸாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நான் இங்கே இருக்க 5 பேருக்கும் சரி என்னோட ஆர்கனைசேஷனுக்கும் சரி நான் தான் ஹீரோ. அதாவது லிட்டரலி அவன் வில்லன், பட் அவன் லீடாக இருக்கிறனால அங்கே இருக்கிற 5 பேருக்கும் அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ. ஸோ அவங்க 5 பேருக்குமே சில பேக்ரவுண்ட் இஷ்யூஸ் இருக்குது, பட் அதெல்லாம் கண்டுக்காமல் அவங்களோட ஹீரோவாக நான் தான் இருந்தேன் எப்போயுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே இந்த வீடியோ நிறையா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மக்களில் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த உலகம் இருக்கிறதுக்கு இல்லாமையே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நினைக்கிறாங்க. ஸோ 1-2 பேர் வந்து என்ன நினைக்கிறத நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாருக்கும் நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவாகவே இருந்தேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரே பண்ணுறாங்க, எதுக்காகனா இந்த உலகத்தை தோமுரா சிகாராக்கி, நீ இந்த உலகத்தை அழிச்சிரு, இந்த உலகம் இருக்கிறதுக்கு இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அவனோட உடம்பே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மாற ஆரம்பிக்குது. பட் இந்த சமயத்தில் இன்னொரு சில ஓல்டு மெமரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வருது. இது நம்ம சிகாராக்கியோட மெமரிஸே கிடையாது, இது வந்து அவங்க அப்பாவோட மெமரிஸ். ஸோ அவங்க அப்பாவோட மெமரிஸ் இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்புறமா சொல்கிறேன் யாரோட மெமரிஸ்னு. அவங்க அப்பாவை வந்து பார்த்தீங்கன்னா பிரைன் வாஷ் பண்ணிகிட்டு இருக்கான். யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ஃபார் ஒன். என்ன பிரைன் வாஷ் பண்ணுறான்னா, இந்த மாதிரி நீ ஒரே ஒரு பொண்ணோட நீ வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்திருக்கக்கூடாது, நீ இன்னொரு பையனையோ அல்லது இன்னொரு பொண்ணையோ நீ வந்து பார்த்தீங்கன்னா பெற்றுக்கிட்டால் தான் அந்த பொண்ணுக்கு விளையாடுறதுக்கு ஆள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ஃபாரோட வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கிட்ட பேசுகிற மாதிரியான மெமரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வருது. அப்போ நம்ம மிதோரியா சொல்கிறா, இது டென்கோவோட மெமரிஸ் கிடையாது, அதாவது இது சிகாராக்கியோட மெமரிஸ் கிடையாது, இது யாரோட மெமரிஸ் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதே
அதாவது அந்த ஒரு என்விரான்மெண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ஃபாரோட லேட்டஸ்ட் ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகுது. ஸோ ஓப்பன் ஆகி அப்படியே நம்ம தோமுராவை வந்து பார்த்திங்கன்னா கடிச்சு முழுங்குது. ஸோ கடிச்சு முழுங்குனதுக்கப்புறம் உள்ளே இருக்க டோமுரா கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ஃபார் ஒன் வந்து பார்த்திங்கன்னா பேச ஆரம்பிக்கிறோம். ஸோ இது கடிச்சு முழுங்குறப்பவே நம்ம மிதோரியா வந்து பார்த்திங்கன்னா அந்த என்விரான்மெண்ட்லேருந்து தூக்கி எறியப்படுறோம். அதாவது நம்ம சின்ன வயசு மிதோரியா. ஸோ தூக்கி எறியப்பட்டதுக்கப்புறம் நம்ம ஆல்ஃபார் ஒன் நம்ம சிகாராய் கிட்ட பேசுகிறான். ஸோ நீ வாழ்க்கையில் இருந்து நீ பிறந்ததுலேருந்து எல்லா முடிவுகளையும் நீ தான் எடுத்துகிட்ருக்க நீ நினைக்கிறியா அப்படின்னு வந்து நம்ம தோமுரா கிட்ட கேட்டுட்ருக்கப்போ நம்ம தோமுரா வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான், ஆமாம் நான் தான் அந்த முடிவெல்லாம் எடுத்துகிட்ருக்கேன். உன்னோட ஆர்கனைசேஷனில் சேர்ந்ததுலேருந்து நான் அவங்களுக்கு ஹீரோவோ அல்லது நான் வந்து பார்த்தீங்கன்னா வில்லனாக ஆனதுலேருந்து இது எல்லாமே என்னோட டிசிஷன்ஸ் தான் அப்படின்னு நம்ம சிகாராக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ஃபாரோட மனசாட்சி கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்கோம். ஸோ லிட்டரலி இங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்னா 3 பேர்த்தோட மனசாட்சி தான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் நடந்துருக்கப்போ நம்ம ஆல்ஃபாரோட மெமரிஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோமுராக்குள்ளே இருக்குது. ஸோ ஏன்னா நம்ம தோமுரா தான் நம்ம ஆல்ஃபாரோனோட வெசல். ஸோ அவனுக்குள்ளே இருக்க மெமரிஸ் நம்ம தோமுராக்குள்ளே இருக்கிறனால அந்த மெமரிஸ் நம்ம தோமுரா வந்து பார்த்திங்கன்னா ஆக்கிரமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அப்போ தான் நம்ம தோமுரா கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேட்டுட்ருக்கு. லிட்டரலி உன்னோட வாழ்க்கையில் எல்லா முடிவுகளையும் நான் தான் எடுத்தேன். நீ எந்த விதமான முடிவுமே எடுக்கலை. நீ பிறந்ததுலேருந்து நீ அவங்கள அதாவது ஃபஸ்ட் டைம் உன்னோட பவர் யூஸ் பண்ணதுலேருந்து உனக்கு பவர் கொடுத்ததுலேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் தான் என்னோட முடிவு தான் அப்படின்னு அதை கேட்குறப்ப நம்ம சிகராக்கிக்கு ஒரே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷாக்காக ஆரம்பிக்குது. ஸோ ஃபஸ்ட் யூசர்லேருந்து 2வது யூசர் அதாவது ஃபஸ்ட்டு அண்டு 2வது நம்ம லாரிட் டைகோரா பேஞ்சோ இவனை கொன்னதுலேருந்து நம்ம 2வது ஸ்மோக் ஸ்க்ரீன் யூசரான நம்ம சமட்டோரோ பேர் ஆமாம் நம்ம ஸ்மோக் ட்ரோனிசன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என் டயுட்டாய் அவனை வந்து பார்த்திங்கன்னா கொன்னதுலேருந்து நம்ம ஆல்ஃபார் ஒனுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இவங்களை கொன்னா என்னால் 1 ஃபார் ஆல் அடைய முடியாது. 1 ஃபார் ஆல் அடையணும் அப்படின்னா அந்த வீல்டர் அளவுக்கு எவ்வளோ வில் பவர் இருக்கோ அதே வில் பவர் எனக்கும் இருக்கணும். பட் அந்த வில் பவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ஃபார் ஒனுக்கு கிடையாது. ஸோ அதனால தான் அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட் வெசலை தேடிட்டு இருந்தான். ரொம்ப வில் பவர் அதிகமாக இருக்கிறதுக்கான ஒரு வெசலை வந்து பார்த்திங்கன்னா தேடிட்டு இருந்தான். நம்ம தோமுராக்கு வந்து பார்த்திங்கன்னா வில் பவர் அதிகம். சின்ன வயசுலேருந்தே அவனை மனிப்புலேட் பண்ணதுலேருந்து அவன் இந்த உலகத்தை அழிச்சே ஆகணும், ரொம்ப ஹேட்ரட் ரொம்ப ஆங்கரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வில் பவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்தனால அவனால் நம்ம 1 ஃபார் ஆலை வந்து ஆல்ஃபார் ஒன்னை எடுக்க முடியும் அப்படிங்கிறனால தான் நம்ம ஆல்ஃபார் ஒன் வந்து சின்ன வயசுலேருந்தே நம்ம தோமுராவை வந்து பார்த்திங்கன்னா பிரெயின் வாஷ் பண்ணி அவனோட சிச்சுவேஷனில் இருந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அவன் தான் கண்ட்ரோல் பண்ணான். அவங்க அப்பா என்ன பிரெயின் வாஷ் பண்ணி. ஸோ லிட்டரலி சொல்ல போனால் இது எல்லாமே நம்ம ஆல்ஃபாரோட மெமரிஸ் தான். அந்த மெமரிஸ் தான் இப்போதைக்கு தெரிய வருது. என்ன அப்படின்னா நம்ம சிகாரக்கி தோமுராவோட அப்பாங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பிரெயின் வாஷ் பண்ணி அவனை பிறக்க சொன்னதுலேருந்து ஸோ அவங்க அக்கா கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சரியான வெசல் இல்லாதனால தான் நம்ம சிகாராக்கியை வந்து பார்த்திங்கன்னா பிறக்கவே வச்சுருக்கான் நம்ம ஆல்ஃபார் ஒன். ஸோ பிறக்க வச்சதுக்கப்புறமேட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட அவன் சேர்ந்து விளையாடுறதுலேருந்து சரி அவனோட பவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு கிடச்சதுலேருந்து சரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லிட்ரலி நம்ம ஆல்ஃபார் ஒனோட பிளான் தாங்க. ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ உன்னோட லைஃப்பில் எதுவுமே நீ டிசைட் பண்ணல, எந்த சாய்ஸுமே நீ எடுக்கலை, உன்னோட லைஃப்பை வந்து கண்ட்ரோல் பண்ணதே நான் தான் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சிகாராக்கிக்கு ரொம்பவும் மனசு விட்டுடுறான். ரொம்ப ஒரு மாதிரி யோசிக்க முடியாத ஒரு நிலைமைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிகாராக்கி தள்ளப்பட்டுடுறான். ஸோ சின்ன வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அவன் சொல்கிறான். ஸோ அவனை வந்து பார்த்திங்கன்னா சிகாராக்கியை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறான் நம்ம ஆல்ஃபார் ஒன். மீட் பண்ணதுக்கப்புறம் நான் உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு தான், நீ இந்த ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் அவன் கையை பிடிச்சி அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ஃபனேஜ்லேருந்து ஒரு குயிக்கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ஃபார் ஒன் திருடி இருப்பான். அந்த குயிக் என்ன அப்படின்னா அதாவது காயங்களை சரி பண்ண வைக்கிற ஒரு குயிக் தான். பட் அது நம்ம ஆல்ஃபார் ஒனுக்கு வந்த உடனே அது ஒரு டிஸ்ட்ராய்டான ஒரு குயிக்காக வந்து பார்த்திங்கன்னா மாறப்பட்டுரும். அந்த குயிக்கை தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம சிகாராக்கிக்கு வந்து பார்த்திங்கன்னா தருவோம். ஸோ நம்ம சிகாராக்கி லிட்டரலி நம்ம சிகாராக்கி வந்து பார்த்திங்கன்னா குயிக்லெஸ்ஸில் தான் இருந்திருக்கான் சின்ன வயசில். பட் அவனுக்கு அந்த ஒரு பவர் தந்ததே நம்ம ஆல்ஃபார் ஒன் தான். ஸோ அந்த பவர் தந்ததுலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா அவனோட வாழ்க்கையே கம்ப்ளீட்டாக மாற ஆரம்பிக்குது. ஸோ அவங்க ஃபேமிலி அவன் கொன்னதுலேருந்து சரி, அவங்க ஃபேமிலி ரிஜெக்ட் பண்ணலேருந்து சரி, அந்த ஹீரோ அசோசியேஷனில் சேர்ந்ததுலேருந்து சரி, அப்புறம் அந்த 5 பேர் நம்ம ஸ்பின்னரு மற்ற ஒரு 5 பேர் இருப்பாங்களா. ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிகாராக்கியை ஹீரோவாக ஏற்றுக்கிட்டதுலேருந்து சரி, ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ஃபார் ஒனோட பிளான் தான். ஸோ இதெல்லாம் கேட்ட உடனே நம்ம சிகாராக்கிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அவன் எல்லாத்தையும் இழந்த மாதிரி மாறிடுறான். மாறினதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நம்ம ஆல்ஃபார் ஒன் நம்ம சிகாராக்கியோட பாடியை கண்ட்ரோல் பண்ணிடுறான். ஸோ என்ன தான் வந்து பார்த்திங்கன்னா அவனோட பாடி வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இல்லைனாலும் என்ன தான் நம்ம ஆல்ஃபார் ஒன் வந்து பார்த்திங்கன்னா இறந்துட்டாலும் அவனோட மெமரிஸ் சிகாராக்கிக்குள்ளே இருக்கிறனால ஸோ அவனோட மெமரிஸ் இருந்தாலே அதாவது நம்ம மெமரி எங்கே இருக்கோ அங்கே தான் நாம் இருக்கிற மாதிரி கரெக்டாக. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ஃபாரோட மெமரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிகாராக்கிக்குள்ளே இருக்குது. ஸோ லிட்டரலி அவன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபார் ஒன். நம்ம சிகாராக்கி வந்து பார்த்திங்கன்னா லிட்டரலி தொலைஞ்சு போயிட்டானே வச்சுக்கோங்களேன். அவன் உடம்பு மட்டும் தான் அங்கே இருக்குது. பட் அந்த உடம்பை கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே நம்ம ஆல்ஃபார் ஒன் தான். ஸோ அப்புறம் அவன் உடம்பை
கண்ட்ரோல் பண்ணதுக்கப்புறம் சொல்கிறான் யோய்ச்சி, அதாவது ஆல்ஃபாரோட பிரதரும் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டான். ஸோ லிட்டரலி அதுதான் என்னோட மிட் டைம் கோலாக இருந்தது. யோய்ச்சி எனக்கு பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட மிட் டைம் கோலாக இருந்தது. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யோய்ச்சியும் போயிட்டான், தோமுராவும் போயிட்டான். தோமுரா போனதுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தோமுராவோட பவர், அதாவது டிகே பவரையும் நம்ம ஆல்ஃபாரோனால யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி மாறினதுக்கப்புறம் நம்ம தோமுராவோட க்ரைஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குது. அவனோட மனசாட்சி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அழுதுட்டுருக்கு. ஆல்ஃபார் ஒன், இது எல்லாமே உன்னோட பிளான் தானே, உன்னை நான் எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு பேசுகிறதுக்கு போய் அவனோட மவுத்தை அடைக்கிற மாதிரி ஒரு கையை வச்சு அவனோட வாயவை அடைச்சிக்கிறான். ஸோ அடைச்சதுக்கப்புறம் நம்ம தோமுராவோட வாய்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நின்றுது. ஸோ இதெல்லாம் போனதுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம மிதோரியா வெளியே தூக்கி எறியப்படுறான். வெளியே தூக்கி எறியப்படுறதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவனோட கை வந்து பார்த்தீங்கன்னா 2 கையுமே வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ், அதாவது 2 கையுமே இல்லாமல் போயிடுது. ஏன்னா அவன் அந்த என்விரான்மெண்ட்குள்ளே இருக்கிறப்ப என்ன ஃபிசிக்கல் அட்டாக் நடந்தாலும் அது நம்மளோட கரண்ட் வேர்ல்டில் இருக்க நம்ம மிதோரியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கும். ஸோ உள்ளே இருந்த மிதோரியாவோட கை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா டிகே ஆயிரும். நம்ம சிகாராக்கி தோமுரா கூட அவன் பேசி அவனை தடுத்து நிறுத்துறப்ப அவனோட கை மட்டும் டீக் ஆயிரும். ஸோ அது லிட்டரலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டில் அது அஃபெக்ட் ஆயிரும். நம்ம மிதோரியாக்கு கையே வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு என்னதான் இருந்தாலும் நான் உன்னை தடுத்து நிறுத்தாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ என்ன தான் இவனுக்கு பிரச்சனை, நம்ம இவனை ஃபஸ்ட்டு அழிச்சிட்டோமே, இப்போ எப்படி இவன் வந்தான் அப்படின்னு நம்ம மிதோரியாக்கும் ஒன்றுமே தெரியல. பட் நம்ம ஆல்ஃபார் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மிதோரியாவை கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவன் கொல்லலான்னு சொல்லிட்டு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பவரை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான் அவனோட கையில். பட் இதை யூஸ் பண்ணுறப்பே டக்குன்னு பின்னாடி இருந்து ஒரு ஹீரோ, அதாவது நம்ம மிதோரியாவோட கிளாஸ்மேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேப்பை யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஹீரோ இருப்பான்ல. ஸோ அவன் பேர் எனக்கு சரியாக தெரியல. ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ஃபார் ஒன்னை வந்து பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்திடுவான். ஸோ தடுத்து நிறுத்துறப்ப நம்ம ஆல்ஃபார் ஒனுக்கு அந்த டேஞ்சர் சென்ஸ் அண்ட் குயிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, அதை மறந்துடாதீங்க. ஸோ தடுத்து நிறுத்தினதுக்கப்புறம் 2 அவனோட டெயில் மேன் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா சாட்டோ அவனோட ஹீரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அவனை அடிச்சிருவாங்க. ஸோ அடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம ஐசாவாவோட என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ லிட்டரலி இந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமை காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரியே இருக்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம ஐசாவா சென்ஸும் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்துருவாங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் தான் தெரிய வரும் இவங்க எப்படி வந்தாங்க அப்படின்னு. இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா போன சீசன்லேயே நம்ம ஐசாவா சென்ஸையோட ஃப்ரெண்டான அவன் பேர் என்னமோ வருமே, நம்ம எக்கோவையும் வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து பிடிச்சிட்டு வந்து வேறு ஒரு டெஸ்டினேஷனுக்கு கொண்டு போயிடுவான். அதாவது சிகாராக்கி கூட ஃபைட் பண்ண விடாமல். ஸோ அவனை பிடிச்சிட்டு போனதுக்கப்புறமேட்டு தான் அவங்க அந்த இடத்துல நம்ம பக்குக்கும் நம்ம சிகாராக்கிக்கும் சரியான ஃபைட் நடந்து நம்ம பக்குவை வந்து பார்த்தீங்கன்னா சிகாராக்கி விட்டு பொலந்து போட்டுருவான். ஸோ இந்த மாதிரி இவங்க வேறு இடத்துக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல இவன் ஃப்ரெண்டு வந்து டென்ஷன் ஆயிடுவான். நீ எதுக்காக எங்களை இங்கே கொண்டு வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி அடி நடிச்சிட்டு இருப்பான். ஸோ அடிச்சதுக்கப்புறம் தான் தெரிய வரும். ஸோ நம்ம ஐசாவா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவான், அவன் வந்து அழுதுட்டுருக்கான், நீ அவனை அடிக்காத அப்படின்னு. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐசாவா சென்ஸு அண்ட் எக்கோவோட ஃப்ரெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருப்பான். நம்ம எமோடோவாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருப்பான். இதை வந்து லாஸ்ட் சீசன்லேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. ஸோ என்ன தான் அவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஆல்ஃபார் ஒன்னால் கண்ட்ரோல் பண்ணப்பட்டாலும் இவன் நம்ம ஃப்ரெண்டை தான், அவனோட மெமரிஸும் உள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐசாவுக்கு ஒரு சின்ன நம்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். பட் லிட்டரலி ஃபுல்லாக மெமரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வராது. பட் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு மெமரிஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் நினச்சிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி பார்த்துட்ருப்பான். இவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்கோக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட அதில் நம்பிக்கை இருக்காது. பட் நம்ம ஐசாவாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்பிக்கை இருக்கும். ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்டோட எமோடாவோட மெமரிஸ் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது உள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த மெமரிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வரதுக்கு ஆரம்பிக்கும். ஸோ அப்படி வெளியே வரப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐசாவா வந்து பார்த்தீங்கன்னா அவனை பிடிச்சி அவன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவான், இவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு எமோடா தான், நம்ம எமோடாவோட மெமரிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்குள்ளே வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஐசாவா வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பேச ட்ரை பண்ணுவான். பேசினதுக்கப்புறம் நீ எங்களை இங்கேருந்து எப்படியாவது கூட்டிகிட்டு போகணும், எங்களை எப்படியாவது மிதோரியா இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க, ஆல்ஃபார் ஒன்னை அழிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பான். ஸோ அப்படி பேசிகிட்டு இருக்கப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவனும் அவனோட பவரை யூஸ் பண்ணி, அதாவது இந்த மாதிரி காமிக்கிறாங்க, அவனோட மெமரிஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயும் காணாமல் போகலை, மெமரிஸ் எல்லாம் உள்ளே தான் இருக்குது. ஸோ கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா அவன் மாறி இருக்கான். ஸோ மாறினதுக்கப்புறம் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு சென்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு போகிறான். அதாவது இப்போ கரண்ட்லாம் ஹீரோ நிறைய பேர் இருக்காங்களே, ஸோ அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். நம்ம ஐசாவை வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ் கேட்டுக்கிறான், எந்தெந்த ஹீரோஸ்லாம் சண்டை போட முடியுமோ அவங்க எல்லாத்தையும் ஒன்று திரட்டுங்க, நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள கொண்டு போகணும். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிகாராக்கி அவன் பேருக்கு எனக்கு சரியாக தெரியல, இருங்க நான் பார்த்து சொல்கிறேன். ஸோ அவன் வந்து பார்த்திங்கன்னா என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ எவ்வளோ ஹீரோஸ் வராங்களோ எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகணும், நம்ம மிதோரியாக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். குரோகிரி, அவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா குரோகிரி. ஸோ குரோகிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இப்போ கண்ட்ரோல் பண்ண முடியும், ஸோ எங்களால் இப்போ டெலிபோர்ட் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறப்ப அங்கே இருந்த சில ஹீரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுறதா சொல்கிறாங்க. சில மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால என்ன முடியுதோ அதையும் சொல்கிறாங்க.
இதெல்லாம் இந்த சைடு போயிட்டுருக்கப்ப இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிதுரையோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ப்ரிசனில் இருந்து எஸ்கேப் ஆன ஒரு அந்த டீம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பான். ஏன்னா நம்ம ஆல்ஃபா ஒன் பார்த்தீங்கன்னா ப்ரிசனையும் ஓப்பன் பண்ணிட்டுருவோம். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணிட்டு இருக்கப்ப அந்த இடத்துல நம்ம வேறு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபஸ்ட்டு அவங்க அங்கே போயிட்டு அவங்கள காப்பாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிதுரையை காப்பாற்றுறதுக்காக நம்ம குரோகிரி யூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் லிட்டரலி நிறையா போர்ட்டல்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ எல்லா போர்ட்டல்ஸ்லேயும் இருந்து அவனோட கிளாஸ்மேட்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வருவாங்க. சீனியர்லேருந்து அவனோட கிளாஸ்மேட்லேருந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிப்பாங்க. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறமேட்டு தான் நம்ம ஐசாவா சென்சே வந்து பார்த்தீங்கன்னா மிதுரையை பார்ப்பார். ஸோ பார்த்ததுக்கப்புறம் மிதுரை கிட்ட கேட்பாரு, உனக்கு கை ரெண்டும் இழந்து எவ்வளோ நேரம் ஆச்சு, நிறைய பிளட் லாஸ் ஆகிருக்கு, எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு உனக்கு எதாவது தெரியுமா அப்படின்னு கேட்குறப்ப தான் நம்ம மிதுரையை சொல்கிறான், இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா சிகராக்கியோட மெமரி ஸ்கூலில் இருந்தேன். ஸோ அந்த மெமரி ஸ்கூலில் இருந்தப்போ தான் என்னோட கை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நான் என்னோட கைகளை இழந்துட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கைகள் எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படிங்கிறது என்னால் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு காமிப்பாங்க. நம்ம ஐசாவா ஹீரோஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வர முன்னாடி நம்ம எரி வந்து பார்த்தீங்கன்னா அவளோட கொம்பை வந்து பார்த்தீங்கன்னா உடச்சி அந்த கொம்பை வந்து பார்த்தீங்கன்னா இதை எப்படியாவது டெக்கு கிட்ட கொண்டு போய் கொடுத்துருங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாள். ஏன்னா அவளோட கொம்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீவைண்ட் பண்ணுற பவர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதனால் அதை கொடுத்துருவா. ஸோ இதை யார் கட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளாஸ்மா மேன் தான் அதை வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணியிருப்போம். எனக்கு வேறு வழி தெரியல, எரி என்னை ரொம்ப கம்பல் பண்ணால் அதனால தான் நான் கட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவனும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுவான். அப்புறம் நம்ம ஐசாவா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எரிக்கிட்ட சொல்லுவாள், நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இப்படிலாம் பண்ணினா உன்னோட குறுக்கோ அல்லது உனக்கோ நிறைய ஆபத்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம எரி சொல்லுவா, இல்லை இதுதான் சரியான நிலைமை. ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்சிருந்தால் நான் பக்கு அண்ட் ஆல்மைட்டியும் என்னால் காப்பாற்றிருக்க முடியும். பட் என்னால் இப்போதைக்கு ஒருத்தர் தான் காப்பாற்ற முடியும். எப்படியாவது மிதுரையை காப்பாற்றுங்க, மிதுரையா நான் பாடுறத அவன் பார்த்தே ஆகணும். நம்ம எரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கர் ஆகணும்னு ஆசை. ஸோ அதை வந்து சொல்லுவாள், சின்ன பொண்ணு தானே. ஸோ அந்த சொல்லுவான், டெக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் பாடுறது பார்த்தே ஆகணும், அவனை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறப்ப அதை வாங்கிட்டு போயிட்டா நம்ம ஐசாவா வந்து நம்ம மிதுரைக்கு திரும்பியும் அந்த கொம்பை வச்சு அந்த ஹானை வச்சு வந்ததுன்னா நம்ம மிதுரைக்கு கைகளை வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வர வைப்பார். ஸோ அந்த ரீவைண்ட் குயிக்க வச்சு. ஸோ அது வந்ததுக்கப்புறமேட்டு தான் நம்ம மிதுரையா வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவார், நீ இங்கேருந்து செத்துடக்கூடாது, நீ வந்து பார்த்திங்கன்னா எரி பாட்டை தான் நீ பாடி ஆகணும். அவன் மட்டும் இதை சொன்னதுக்கப்புறம் நம்ம மிதுரை ரொம்ப எமோஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா அழுக ஆரம்பிச்சிருவான். ஸோ அப்படி அழுதுட்டு இருக்கப்போ எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்துடுவாங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அவளோட கிளாஸ்மேட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அண்ட் சில ஹீரோஸும் அண்ட் சில சீனியர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இருப்பாங்க. ஸோ எல்லாருமே வந்ததுக்கப்புறம் மிதுரையா நீ வந்து கவலைப்படாத, உன்னாலேயே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் ஃபைட் பண்ண முடியுது. ஸோ எங்களாலேயும் முடியும், எங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மேலேயும் சில நம்பிக்கை வை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாங்க. என்ன தான் நாங்களாம் ஃபைட் பண்ணி எங்களோட ஸ்டாமினாவோ எங்களால் ஃபைட் பண்ண முடியாத நிலைமை வந்தாலும் எங்களால் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நாங்கள் ஃபைட் பண்ணுவோம், உங்களை சேர்ந்து நாங்களும் ஃபைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம மிதுரைக்கு ஒரு நம்பிக்கை வருது. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட் 7 வந்து பார்த்தீங்கன்னா முடிய ஆரம்பிக்குது. ஸோ எபிசோட் கொஞ்சம் ரொம்ப நீளமாக போயிருக்கு, 22 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். பட் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஏன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ்பேக்குங்கிறனால ஏதாவது விட்டால் கொஞ்சோண்டு அதாவது எதாவது விட்டுட்டா அப்படின்னா சரியாமல் புரியாமல் போயிடும். அதனால 22 மினிட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். அண்ட் மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். கண்டிப்பாக அடுத்த எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா போட்டுடுறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அது வரைக்கும் நான் தான் உங்கள் மிஸ்டர் நோபடி அண்ட் ஐம் சைனிங் ஆஃப். டாட்டா பாய்.